ஸ்ரீதா, மாம்பழம் சாப்பிட்றீங்களா? கேக் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு மேங்கோ கேக் நம்ம வீட்டில் உள்ள பொருள்லாம் வச்சு ஈஸியாக சிம்பிளான ஒரு மேங்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் தயிர், பவுடர் சுகர், எண்ணெய் இதெல்லாமே போட்டு நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து மேங்கோ பல்ப்புக்கு நான் செந்தூரம் பழம் எடுத்திருக்கேன். அதையுமே எனக்கு ஹாஃப் குவான்டிட்டி போதுமான அளவு இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான பழம், இனிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அது நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டிஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாமே சலிச்சிட்டு அடுத்து பேட்டரோட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபைனலாக ஸ்பேச்சுலா வச்சு நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேட்டரில் நான் சாக்கோ சிப்ஸ், ஒயிட் சாக்கோ சிப்ஸ், மில்க் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 6 இன்ச் டின்னை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் போட்ட பின்னாடி கார்னிஷிங்க்கு சாக்கோ பட்டன்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வால்நட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதையுமே நான் கார்னிஷிங்க்கு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் எதுனாலுமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அண்டு இந்த கேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியமான ஸ்வீட்டில் கிடைக்கும். ரொம்பையும் திகட்டாமல் அதே நேரத்தில் அந்த மேங்கோவோட டேஸ்ட்டுமே அப்படியே உங்களுக்கு இவ்வளோ ஈஸியான மேங்கோ கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.